Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜி.கே. முரளிதரன் இணைந்திருக்கிறார். சார், நீங்கள் கூட உங்களுடைய முகநூல் பக்கத்தில் ஒன்று வெளியிட்டிருந்தீங்க. காங்கிரஸ் கட்சிக்காக காத்து கிடப்பது மகிழ்ச்சி அப்படிங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுக்காக யார் காத்து கிடக்கிறா? நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்காக காத்து கிடக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தேமுதிக, தவேக உங்களுக்காக காத்திருக்காங்களா, இல்லை உங்களுடைய முடிவுக்கு ஏற்ப தங்களுடைய நிலைப்பாடை எடுக்க அவங்க காத்திருக்காங்களா? நாங்க குறிப்பிட்டு தேமுதிக, தவேக அப்படின்லாம் பிரித்து சொல்லலைங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணி எந்த கட்சியோடு சேரப்போகிறது என்று தமிழகத்தினுடைய அரசியல் களம் காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. நீங்க என்னதான் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியில இருந்து அறிவாலயத்துக்கு போய் இவங்க முதல் கட்ட சுற்று பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், ஐவர் குழு சென்றதுன்னா சொன்னாலும் கூட, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது டெல்லி தலைமையோடு பேசுவதைத்தான் விரும்புகிறது என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய எண்ணம். அதுதான் உண்மையும் கூட. இங்கிருந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவருடைய பிரதிநிதியாக அவருடைய உடன்பிறந்த தங்கை சகோதரி கனிமொழி அவர்கள் நேரிடையாக சென்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேசிவிட்டு வந்த பிறகும் கூட என்ன முடிவை அண்ணனிடம் சொல்வது என்று தெரியாமல் தான் இருக்கின்றார். அந்த அளவிற்கு எங்களுடைய முடிவை, தலைவர் ராகுல் காந்தி அவருடைய முடிவை என்ற தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் அனைத்துமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தானே ஆசைப்பட்டோம் பாலகுமாரா என்று காங்கிரஸ் கட்சியுடைய நிஜமான தொண்டர்கள், அப்பழுக்கில்லாத தொண்டர்கள் எல்லாம் மனதிலே சந்தோஷத்தோடு இருக்கின்றார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய பதிவு அந்த முகநூலில் பகிரப்பட்டது. நீங்கள் இதற்குத்தானே ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறத இன்னொரு விதத்துலையும் பார்க்குறப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத இங்கே இருக்கிற தலைவர்கள் எம்பிக்கெல்லாம் சொல்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஆனால் டி.கே. இளங்கோவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆனால் மேலிடத்தில் யாரும் அப்படி சொல்லலை, நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அங்கேருந்து டெல்லியிலேருந்து எங்கள்கிட்ட யாரும் இதை பற்றிலாம் பேசவே இல்லை அப்படிங்கிறார். சார், இதுலலாம் எந்த விதமான மறுப்பும் சொல்வதற்கு நான் தயாராக இல்லை சார். ஏன்னு கேட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிறது அண்ணா காலத்தில் இருந்து அவர்கள் சொல்லுகின்ற கொள்கை. அதிலே எங்களுக்கு இரண்டு விதமான கருத்து வேறுபாடு. அவர்கள் கொள்கை அவர்களோடு, எங்கள் நோக்கம், எங்கள் ஆசை, எங்கள் விருப்பம், எங்கள் கேள்வி எங்களோடு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மதச்சார்பற்ற அணி என்று சொல்லி 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 நாங்கள் எங்களை கரைத்து கொண்டிருக்கின்றோம். மெழுகுவர்த்தியாக நாங்கள் எங்களை உருக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெளிச்சத்தையும் ஒளியையும் மனப்பையும் பொருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரமாக இருந்த காலம் போதும். இனி நாம் கேட்பவர்களாக இருப்போம், உரிமையை கேட்டு பெறுவோம் என்ற எண்ணத்திலே இன்றைக்கு தொண்டர்களும் தலைவர்களும் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் அவர்கள் இப்போது மிக வெளிப்படையாக பேசுகின்றார். ஜோதிமணி அவர்கள் மிக வெளிப்படையாக பேசுகின்றார். இன்னும் விஷ்ணு பிரசாத் ஆகட்டும், ராஜேஷ்குமார் ஆகட்டும், எல்லோருமே வெளிப்படையாக இப்போதுதான் தொண்டருடைய மனம் அறிந்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் இவர்கள் வாய்மூடி கிடந்தார்களே, இப்பொழுது எதற்காக பேசுகின்றார்கள் என்று எங்களுக்குள்ளேயே குத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருந்தாலும் கூட இப்பொழுதாவது இவர்கள் பேசுகிறார்களே, இப்பொழுதாவது இவர்கள் உணர்ந்து கொண்டார்களே என்ற சந்தோஷத்தில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள். முரளிதரன், வெளிப்படையாக உங்க தலைவர்கள் பேசுறாங்கன்னு சொல்றீங்க. சுருக்கமா நிறைவா உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி நானும் வெளிப்படையாக உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். ஆட்சி அதிகாரத்து பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில காங்கிரஸ், தவேக, தேமுதிக எல்லாம் இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாங்க. திடீர்னு எங்களை திமுக கழட்டி விட்டுறலையா 2014 கூடா நட்பு கேடு திரும்புன்னு ஒத்த வார்த்தையில சொல்லி அப்படியே எங்க எல்லாரையுமே கழட்டி விட்டுட்டு கடைசியில் அவங்களும் ஒரு தொகுதியையும் ஜெயிக்கல, நாங்களும் ஒரு தொகுதியையும் ஜெயிக்கல. இது 2014 காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியையும் ஜெயிக்கலன்னு சொல்றாங்களே ஒழிய அந்த பாராளுமன்றத்தில் திமுகவும் ஜெயிக்கவில்லை என்பதை அவர்கள் வசதியாக மறந்து விடுகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணி தொடர வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றி முருகன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.